இதுவே அடிக்கடி வருதுன்னா அதை சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் ராகுல், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர். பெரும்பாலுமா நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு தொண்டையில ஏதோ சதை இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போய் கூட்டு வராங்க. அது மேஜரா குழந்தைகளுக்கு பெரிய தொந்தரவு இருக்காது. என்னவா இருக்குன்னா, மோஸ்ட் காமன்லி அது டான்சில் சதையா தான் இருக்கும். அது சின்ன வயசுல பிறக்கும் போதே அது இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவங்க தொண்டை வலிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதோ காரணத்தை தொண்டையில பார்க்கும்போது 2 சைடும் கொஞ்சம் பெரிய சதையா இருக்கேன்னு பயந்து போய் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அதை பத்தி ரொம்ப பயப்படக்கூடாது. ஏன்னா அது எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிறது தான். அது ஒரு 10 வயசு வரைக்கும் கொஞ்சம் எதிர்ப்பு சக்திக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மேல அதுக்கு எந்த யூஸும் இல்லை. 10 வயசுல சுருங்க ஆரம்பிச்சதுன்னா 14 வயசுல அது காணாம போயிடும். ஆனா அது எந்த தொந்தரவு பண்ணல அப்படிங்கிறப்போ அதை நீங்க எதுவுமே கண்டுக்க வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா போதும். இதுவே சம்டைம்ஸ் இந்த மாதிரி மழை காலத்துல, பனி காலத்துல, இல்ல ஜென்ரலாவே தண்ணியில மாத்தி குடிக்கிறப்ப என்ன ஆகும்னா டான்சில் இன்ஃபெக்ஷன் வரும். அடிக்கடி தொண்டை வலி வருது. தொண்டை வலி வரப்போ கூட காய்ச்சல், மூச்சு விடுறது கஷ்டம். அந்த டைம்ல வாய்க்குள்ள பார்த்தா நல்லா செவந்து போய் வீங்கி இருக்கும். சம்டைம்ஸ் சீ பிடிச்ச மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி வருது, வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேல வந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அது டான்சிலைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ நம்ம வெறும் மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இதுவே அடிக்கடி வருதுன்னா அதை சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். சும்மா சதை இருக்குதுங்கிறதுக்காக அதை சர்ஜரி பண்ணணும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தொந்தரவு பண்றப்போ அதை கண்டிப்பா பண்ணணும். இல்லாதப்போ அது விட்டீங்கன்னா அதுவே 10 வயசுக்கு அப்புறம் சுருங்கி காணாம போயிடும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, சில பெரியவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கலாம். அது மாதிரி அடிக்கடி தொந்தரவு இருக்குன்னா கண்டிப்பா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. Thank you.